சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை ரோஜா. ஆர் கே செல்வமணியின் செம்பருத்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ரோஜா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்தார். தென்னிந்திய சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் இணைந்து நடிக்காத சூப்பர் ஸ்டார்களே இல்லை என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலே அரசியலிலும் வழியெடுத்து வைத்த ரோஜா அங்கும் வெற்றிகரமாக வலம் வந்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய அயராத உழைப்பு. திரைப்பட உலகிலும் அரசியல் உலகிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரோஜா. சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம். சின்ன வயசுல எல்லாரும் மாதிரி நீங்களும் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துருப்பீங்க. எல்லா பொண்ணுங்க அப்படிதான். அப்போ எப்போவாவது நம்ம நடிகை ஆகும் அப்படின்னு தோணியிருக்கா? எனக்கு ஐடியாவே இல்லை. ஆர்டிஸ்ட் ஆக நான் எப்போ எதிர்பார்க்கல. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு ராதான்னு திருப்பதியில் காலேஜ் படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குது, ஐஸு, ஸ்மைலு, நோஸு. அப்பா கூட அப்போ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ உங்கள் அப்பா கூட ஃபீல்டில் இருக்காங்க, நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நான் கிண்டல் பண்ணுவேன், என்னை போய் யார் எடுப்பாங்க ஆண்டி, அங்கே போனால் நல்லா வெள்ளையாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆன்ஸ்க்ரீன் ஒயிட்டாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் மேக்கப் பண்ண அந்த ஏஜுக்கு எனக்கு தெரியாது இல்லையா, ஹீல்ஸ் போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்னா நல்லா ஃபெயராக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆண்டி வீட்டுக்கு போய், உங்கள் வாக்கு பழிச்சிச்சு, நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பீங்க நான் ஹீரோயின் ஆனால் நல்லா இருக்கணும், ஸோ இன்றைக்கி அந்த வாய்ப்பு வந்திருக்குன்னு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்போ இது எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹீரோயின் ஆகணும்னு. ஆனால் சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பைத்தியம். ஸ்கூல் டும்மா பண்ணி, காலேஜ் டும்மா பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகிறது, படத்தில் என்னை பார்த்து என் வீட்டில் சொல்லிவிடுவாங்க. நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்குது கிளாஸ்னா, சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த மேடம் இந்த மேடம், நான் போய் சொல்லி மாட்டிப்பா, அந்த மாதிரி நிறைய நடந்தது எனக்கு. யாருடைய ஃபேன் அப்போ? நான் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணா ஃபேனாக இருந்தேன், அப்புறம் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா ஃபேனாக இருந்தேன். ஸோ அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டே ஊட்டியில் சிரஞ்சீவி சார் கூட ஃபஸ்ட்டு சாங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் டான்ஸில் எக்ஸ்ட்ராடினரி, நமக்கா டான்ஸே தெரியாது, ஊர்லேருந்து வந்திருக்கோம் படிச்சுட்டு, சரி டென்ஷனாக இருந்தேன். அப்புறம் அவர் கூலாகவே, நம்ம இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்க, பரவாயில்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு தைரியம் சொன்னார். அது சூப்பர் ஹிட் சாங்ஸ் சிரஞ்சீவி கூட நான் டான்ஸ் ஆடின எல்லா சாங்ஸுமே, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் நாகார்ஜுன் சார் வந்து எல்லாருக்கும் அப்போ க்ரஷ் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து படம் பார்த்து கலர் பேப்பர்ஸ் போட்டு விசில்ஸ் போட்ட ஒரு ஹீரோ பக்கத்தில் இப்போ நம்ம நடிக்கிறோன்னா அது ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போ கூட என்ன எங்கேயாவது பாட்டா ஹாய் க்யூட் ஃபேனுன்னு கூப்பிடுவாங்க, சின்ன ஃபேன் க்யூட் ஃபேனுன்னு தான் கூப்பிடுவார் சார். நானும் என் மாமியார் என் பொண்ணு எல்லாருமே நாகார்ஜுன் ஃபேன் வீட்டில். ஸோ மாமியார் கூட ஒரு வாட்டி பார்க்கணுன்னா அவர் ஷூட்டிங் கூட்டிகிட்டு போனேன். அன்ஷு வந்து ஒரு வாட்டி நாகார்ஜுன் பார்க்கும்போது சின்ன வயசு நினைக்கிறேன், ஷேக் ஹேண்ட் கொடுத்தா கையே கழுவல, அப்படியே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தது. இங்கே இப்படி தட்டினார் அவர், இப்படியே வச்சு நாகார்ஜுன் சின்ன வயசில். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க. இந்த ஹீரோ அந்த ஹீரோ சொல்ல முடியாது. உங்களுக்கு பிரபாஸ் பார்த்தாலும், மகேஷ் பாபு பார்த்தாலும், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டர் யார் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒருத்தர் டான்ஸில், ஒருத்தர் டைலாக்ல, ஒருத்தர் வந்து ஃபைட்டில், ஒருத்தர் வந்து அந்த அப்பீரன்ஸு, அது மாதிரி எல்லோரும் சூப்பராக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு நடிக்கிறதுக்கு. ஸோ பாலிடிக்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால, ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால மறுபடியும் ஆக்ட் பண்ணலாம், ஒரு 2-3 இயர்ஸானு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கு. பார்க்கலாம், நல்ல படம் வந்தால் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆண்டி நீங்கள் உங்ககிட்ட நடிகைக்கான முக வெட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்போவே? இல்லை எனக்கு இல்லை. நான் நிறைய ஒரு 4-5 படம் பண்ணுறவர் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து வீட்டில் ஒரு டாம்பாய் மாதிரி வளர்த்துருக்காங்க, பெண்ணு மாதிரி இல்லாமல் பையனுக்கு ஈக்குவலாக எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படி தான் வளர்த்துருக்காங்க.
ஏன்னா 3 ஜெனரேஷனுக்கு பொண்ணு இல்லை. ஓ தாத்தாக்கு அப்பாக்கு யாருக்குமே அதுக்கு முன்னாடி எல்லாருமே பையன்தான். எனக்கு எங்க வீட்டுல தான் அண்ணன் 2 பிறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 6 இயர்ஸ் நான் பிறந்திருக்கேன். ஸோ பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு சொல்லி அதனால எனக்கு வந்து அந்த டாமினேட்டிவ் கேரக்டர் பை பர்த்டே வந்துச்சு சின்ன வயசுல இருந்து. சினிமானாவே உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த டைம்க்கு எந்திரிக்கணும், டைரக்டர் சொன்ன மாதிரி அழுனா அழணும், சரின்னா சரி, அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நமக்கு என்ன தோணுமோ அதுதான் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி இதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஹிட்ஸ் எல்லாம் விழுந்தது, நம்ம செம்பருத்தி, அதுக்கப்புறம் உழைப்பாளி, சூரியன் வந்தாலும் நமக்கு தேவையா, நம்ம ஃபிட் ஆகுமா, போயிடலாமா, இந்த மைண்ட் செட்லவே இருந்தேன். அப்புறம் திருப்பி காலேஜ்க்கு போகும்போது அது செட் ஆகல. எல்லாம் என்ன காலேஜ்ல டீஸ் பண்ணுவாங்க இல்லையா, சரி ஆர்டிஸ்ட பண்ணி காலேஜ்க்கு போக முடியல. சரி இதுலவே பார்த்துடலாம்னு நினச்சி அப்புறம் சினிமாவில் கண்டினியூ பண்ணிட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து தெரியாம சந்தோஷத்தை கொடுக்குறோம். அது ஒரு பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன். என் பசங்க யாராவது வரணும் இண்டஸ்ட்ரிக்கு நினைச்சா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். நிறைய பேர் மாதிரி ஐயோ என் பசங்களா சினிமாக்கு, நான் நம்ம பண்ண ப்ரொஃபஷன்ல நம்ம பசங்க வர்றது தப்பு என்ன இருக்கு? இது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம், நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற ஒரு இது. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபீல்டில் நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இவ்வளோ ஃபேம், இவ்வளோ நேம், இவ்வளோ ஃபைனான்ஷியலுக்காக கூட நான் மிடில் கிளாஸ்லேருந்து வளர்ந்துருக்கேன். ஸோ இவ்வளோ நமக்கு கொடுத்தா இந்த ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்னு தான் பாலிடிக்ஸ்க்கு நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபைட்டு, 2 வாட்டி தோக்கடிச்சாங்க சினிமாக்காரங்கன்னா, துரத்துட்டா போயிடுவாங்கன்னு நினச்சா. நம்ம கேரக்டரை எது முடியாதுன்னா அது முடியும்னு காமிக்கிற கேரக்டர். ஸோ நான் ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ என்னோட வாய்ஸ், என்னோட ஹார்ட் ஒர்க்கு கடவுள் எனக்கு நல்ல நாள் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் வந்தது, மினிஸ்டர் ஆனேன். ஸோ நான் என்ன நினச்சனோ அந்த டெவலப்மெண்ட்டு, அந்த வெல்ஃபேரு, அந்த சர்வீஸு எங்கேருந்து எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகிலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட ஆந்திராவில் நான் செய்ய முடியும்னா நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபியில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என் ஃபோனுக்கோ இல்லை எனக்கு ஒரு மெசேஜ் வந்தால் கூட நான் விட்டு கொடுக்காம செஞ்சுருக்கேன். என்னோட தொகுதி மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு பேர் நான் வாங்கியிருக்கேன். ரோஜா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஃபைட் பண்ணுவாங்க அது நடக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு. ஸோ பாலிட்டிக்ஸ்க்கு வந்ததுக்கு அந்த சினிமா கிரேஸ் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. நிறைய எனிமீஸும் இருக்கு, சினிமாக்காரங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா, நம்ம போன உடனே மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம கிட்ட கேமரா எல்லாம் வந்துடும். அது கொஞ்சம் பொலிட்டீஷியன்ஸ்க்கு எரிச்சலா இருக்கும். ஸோ அந்த இதுவும் நம்ம ஃபைட் பண்ணோம். ஏன்னா எதிரில் ஆப்போசிட் பார்ட்டிக்கு இருக்கிற கோவத்தோட வித்தின் த பார்ட்டி இந்த ஜலசினால நிறைய கோவம் இருக்கும் சீனியர்ஸ்க்கு. ஸோ அந்த கிளாஷ்ல எப்பவுமே நம்ம டபுள் ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரேம தபசு வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? எங்க டைரக்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சிவபிரசாத் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தது. அவர் ஒரு நடிகரும் கூட. ஆமா ஆமா, என்னோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாரதிராஜ படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பாரதிராஜ் சிஷ்யர், ஆனா எங்க அப்பா க்ளோஸ் ஃப்ரெண்டு. திருப்பதியில தான் டாக்டர், அவங்க ஒய்ஃப் எல்லாம் எங்களுக்கு ரிலேட்டிவ். ஸோ அவர் அந்த படம் பண்ணும்போது ஹீரோயின் வேணும்னு எங்க காலேஜ் ஆல்பம், காலேஜ்ல நிறைய பேர் ஹீரோயின்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால ஆல்பம் பார்க்கும்போது அந்த ஆல்பம்ல என்னோட போட்டோ பார்த்து இந்த அவரோட பட கதைக்கு நான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு யார் இந்த பாப்பான்னு சொல்லி தேடும் போது கரெக்டாக வைஎன் ரெட்டியோட பொண்ணு, ஐயோ என் ஃப்ரெண்டு பொண்ணு தானே, நான் பேசிக்கிறேன்னு அப்புறம் அப்பா கூட பேசினார். அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நான் முதல்ல சொன்னேன்ல அப்பா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க, மெயின் ஃபிலிம் எடுக்கணும்னு அவர் லைஃபே பண்ண ரிஸ்க் பண்ணார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர் சவுண்ட் இன்ஜினியராக சாரதி ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்பா என்ன சொன்னார், எனக்கு வரல வாய்ப்பு, எனக்கு சினிமானா ரொம்ப பேஷன், ஸோ உனக்கு அந்த வாய்ப்பு வருது, எனக்காக ஒரு படம் பண்ணுன்னு அப்பா கேட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் சைடு இல்லைன்னா வில்லேஜ் சைடு தானே நாங்கள் இருந்தோம். சினிமாவுக்கு அனுப்புனா யார் என்ன சொல்லுவாங்களோ, நாளைக்கு இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகுமோ இல்லையோ, அது ஒரு பயம் இருந்தது. சரி அப்பா சொன்னார், இல்லை ஒரு படம் பண்ணலாம், திருப்பதியில் தானே ஷூட்டிங்கு, நம்ம எல்லாம் இருப்போம், அது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த படம் பூஜை நடந்து அந்த ஃபோட்டோ எல்லாம் அப்போது சினிமா பத்திரிக்கை ஒன்று வரும், அதில் என்னோட பேக் பேஜ் ஃபோட்டோ வந்தது. ஸோ செல்வமணி சார் செம்பரத்துக்கு ஒரு டார்க்காக இருக்கணும் பொண்ணு, ஸ்மைல் நல்லா இருக்கும், கண்ணு நல்லா இருக்கணும்னு அவர் கேட்டிருந்தாரா. நரசா ரெட்டி அதுக்கு தெலுங்குல ப்ரொடியூசர்.
அவரு என்னோட ஃபோட்டோ காமிச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்தோம் ஃபோட்டோ செக்ஷன் பண்ணணும்னு. செபஸ்டின் அப்போ ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ரோஹிணி இன்டர்நேஷ்னலில் தான் தங்கணும். ஸோ அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பார்த்து செல்லுமணி சார் ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் கேட்டிங்களே அந்த பொண்ணு இப்போ வந்திருக்கு சென்னைக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ செக்ஷனுக்காக. ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ஆல்பம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நர்சாரெட்டி தான் முன்னாடி தெலுங்கு படத்துக்குலாம் அவர் தான் ப்ரொடியூசர். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், இந்த செம்பருத்துக்கும் தெலுங்கு அவர் தான் ப்ரொடியூசர். அதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து ரோஜாவோட ஃபோட்டோ இருக்குது. எனக்கு வந்து அந்த கண்ணும் பல்லும் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. இந்த பொண்ணு நல்லா இருக்கு. அப்போது நம்ம கல்லுக்குள்ளியரும் ராமநாதன் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார் வந்து, சார் இந்த பொண்ணு நான் வந்து ரோஹிணி இன்டர்நேஷ்னலில் பார்த்தேன் இப்போ இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியே ஒன்று போகலான்ட்டு ஒன்று கார் அனுப்புனா அவங்க சொன்னாங்க அவங்க வந்து டிஃபன் சாப்பிட வந்தாங்க. அவங்க அப்பா ரெகுலராக இங்கே வர்றவர். அவங்க திருப்பதி, அதனால் வந்து இங்கே வந்து பாரிஸ் கார்னர் போயிட்டு அங்கே திருப்பதி பஸ். அப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, திருப்பதிலேருந்து பாரிஸ் காரில். உடனே சார் ஒரு 10-11 காரு, எல்லா வண்டியும் திருப்பதி வண்டி எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பொண்ணு எங்கே இருக்கு சினிமா சீன் மாதிரி சினிமா தான் அது, சினிமா தான் அது. உடனே பிடிச்ச உடனே அவன் திருமழிசையை தாண்டி ஒரு பஸ், நம்ம அந்த கணக்கை இது பண்ணி எவ்வளவு தூரம், அதனால திருவள்ளூர் வரைக்கும் இது பண்ண சொல்லி டிராவல். அவங்க கலர் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு மொத்த வண்டியை போயிட்டு அவங்கள வந்து திருமழிசையா ஒரு பிடிச்சாச்சு. ரவி அதை சொன்ன பொண்ணு கருப்பா இருக்கு சொன்னாங்க. நான் பார்த்தோன்னே இல்லை இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இவதான் ஹீரோயின், கொஞ்சம் பல்ஜா வேற, இவதான் ஹீரோயின், இந்த பொண்ணு தான் ஹீரோயின். அது அந்த கண்ணு அந்த ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேசும்போது அந்த ரோஜாவுக்கு வந்து நான் யாருலாம் முதல்ல தெரியல. இப்போ இவங்க நான் பாம்பேலேருந்து வந்தவங்களுக்கு கூட நான் யாருன்னு தெரிஞ்சதால அந்த ஒரு அச்சம் இருக்கு அவங்களுக்கு, அந்த மரியாதை அதெல்லாம். இவங்க வந்து என்ன யாருன்னே தெரியல, இவங்களுக்கு தமிழே இவங்களுக்கு தெரியுதுல, படமும் என்ன படம் பார்த்தது இல்லை. அதனால வந்து என்னன்னா உட்காரும்போது இப்படிதான் வந்து உட்காந்து. இப்போ நான் எங்க அப்பா எங்க அண்ணன் 3 பேர் ஆஃபீஸ்க்கு போனோம். இதே மாதிரி சாரீ கட்டிட்டு வந்தோம். வந்தா என்ன இந்த பொண்ணு இவ்வளவு பெருசா இருக்கு, சாரீ கட்டினா 10 years 15 years பொண்ணு கூட பெருசா இருக்கும் இல்லையா. அவருக்கு இதுன்னா ரவி யாதவ் கேமராமேன், அவர் சொன்னார் இல்லை நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு பவாடை தாவணி ஒரு ஃப்ராக்கு போட்டு ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோன்னு அனுப்பிட்டாங்க எங்களுக்கு. அப்புறமா கிண்டல் பண்ணுவார் ரவி யாதவ், இன்னைக்கு இப்போ பொண்ணு பார்க்க வரும்போது வருவீங்களா, செல்வாக்கு பொண்ணா வந்திருக்கு, நீ எனக்கு ஹீரோயினா வரல, கரெக்டாக அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. சாரியோட வந்தா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் கூட்டிட்டு வந்தேன். அந்த பயமற்ற தன்மையும் அந்த இதுவும் வந்து எனக்கு பிடிச்சது. சரிட்டு வந்து அவங்க அப்பாட்ட எங்கள் பையனை கேட்டு சொல்கிறேன். அவங்க பையன் வந்து பெங்களூரில் இது படிச்சுட்டு இருக்காரு, டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் கேட்டு சொன்னால் ஒரு 3 நாள் அவங்க அப்பா ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் இவங்கள போய் முதல்ல கேப்டன் கூட ஆனந்த் தேட்டர் படம் பார்த்துட்டு வந்த பிறகு வந்து இவங்களுக்கு ஓகே அப்படின்னு வந்து அப்போ தான் அவங்க என்ட்ரி ஆகிட்டு ஒரு 2 நாள் வந்து ஷூட் பண்ணுவோம். அவங்களும் இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆல்ரெடி 16 போயிடுச்சு இல்லையா, பெரிய ஹீரோயினே மம்தாக்குள் கண்ணியே வேணான்னா இவளை எங்கே ஓகே பண்ண போகிறா. அதனால் வந்து நாங்கள் புலியூர் சரோஜா மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தோம் சார். ரோஜாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சில்க் சுமிதா தான் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அந்த இது ஒன்று அந்த கிரேஸோட அந்த மூமெண்ட்டை வந்து பண்ணி நிற்கிற வரைக்கும் அது பார்த்தோன்னே மாஸ்டர் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. சொன்னாங்க, தம்பி இவ வந்து ஆலப்பறா புலியூர் சரோஜா கமெண்ட் அவங்க சொன்ன எனக்கும் அது வந்து இது வந்து அப்போ நமக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாம நமக்கு ஒரு வேவரிங்ல இருக்கும் இல்லையா. கரெக்ட். அப்போ வந்து ஒரு ஆள் செகண்ட் பண்ண உடனே முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்ணி அந்த மாதிரி ஸோ எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி லைஃப் எங்கேயோ போயிடுச்சு. படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி செம்பருத்தி கதை தெரியுமா? அவரு பெரிய டைரக்டர். அப்போ நான் போய் கதை கேட்டேன் நல்லா இருக்குமா. ஸோ அவருக்கு பார்க்கும்போது அதான் சொன்னாங்க, ஃபோட்டோ செக்ஷன் பண்ண உடனே அவர் நிறைய பேச மாட்டார். செல்வமணி சார் உங்களுக்கு தான் தெரியும், ரவி யாதவ் சார் தான் எல்லாத்துக்குமே அவர் நடுவில் இருந்து பேசார். ஸோ செல்வமணி சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு கேப்டன் பிரபாகர், அவர் பற்றி உங்களுக்கு தெரியணுமோ நீங்கள் போய் பாருங்கன்னு டிக்கெட்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ போய் படம் பார்க்கும்போது அவர் பேர் போட்ட உடனே ஒரே தியேட்டர் மொத்தமாக சவுண்ட்ஸு விசில்ஸு பேப்பர், ஓ இவர் பெரிய டைரக்டர். அது வரைக்கும் நமக்கு தெரியாது அந்த பேர் கூட. நமக்கெல்லாம் மணிரத்னம், பாரதி ராஜா, பாலச்சந்தர் அது மாதிரி ஒரு 3-4 பேர் தவிர எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய தமிழ் படம் பார்த்ததும் கிடையாது நான்.
அந்த டப்பிங் படம் தான் திருப்பதியில் கொஞ்சம் தமிழியன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோட போன படமும் தான் நான் பார்த்தது. அப்போ தான் இவர் பெரிய டைரக்டர் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அப்படி அந்த ஷூட்டிங் கண்டினியூ ஆச்சு. ஷூட்டிங்கோட லவ் கண்டினியூ ஆகி கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை வரைக்கும் வந்துச்சு. செல்வமணி சாருக்கு ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு நார்மலாக இவங்க ஆஃபீஸில் பண்ண மேக்கப் போட்டால் நார்மலாக இந்த பொண்ணு நல்லா இருக்குது, மேக்கப் போட்டால் ஒரு மாதிரியா இருக்குது, இது என்னமோ மேக்கப் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்னை ரம்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரம்யா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் எந்த டிண்ட் நல்லா இருக்குமோ பாரு, கம்பெனி மேக்கப் போட்டது சரியில்லை, ஃபோட்டோ எடுத்தான்னு சொன்ன உடனே அவங்க அப்போ எனக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி காட்டினாங்க. ஸோ இது நல்லா இருக்கேன்னு அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸு நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ அப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் 2 பேர் காம்பினேஷனில் நிறைய படம் பண்ணியிருக்கோம். இப்போது வரைக்கும் நாங்கள் ஷோஸ் போனால் எங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம், ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்குது. நார்மலாக 2 பொண்ணு இல்லை 2 ஹீரோயின்ஸ் சேர்ந்தால் சண்டை போடுவாங்க, அந்த சண்டை எந்த ஹீரோயின் கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணிப்போம். செம்பருத்தி நடிக்கும்போது நம்ம ஒரு ஹீரோயின் ஆகிடுவோம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்ததா? எதுவுமே தெரியாது எனக்கு. ஒரு 2-3 படம் ஹிட் ஆகிற வரைக்கும் பயமாகவே இருந்திருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று, எனக்கு தமிழ் இப்போவே சுத்தமாக வராது. அப்போது டோட்டல் சொன்ன டயலாக் அப்படியே சொல்லிடுவேன். அவங்க எந்த மீனிங் சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் தெலுங்குல ஃபிக்ஸ் ஆவேன், இந்த மீனிங்க்கு இப்படி எக்ஸ்பிரஷன் அப்படியே பண்ணிட்டேன் நான். ஸோ 2-3 ஃபிலிம்ஸ் சிரஞ்சீவி சார் கூட தெரியும். அவர் கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கூட முட்டா மேஸ்ட்ரி நான் சொல்லுவேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன், நம்மளால முடியாது, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறமா நான் செகண்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் சொன்னார், எப்பவுமே சொல்லுவேன் போயிடுவேன்னு, பார்த்தியா கடவுள் ஒன்றுக்குன்னு எழுதி வச்சிருக்காரு, நீ ஆர்டிஸ்ட் ஆகணும், அதுலேருந்து பொலிட்டீஷியன் ஆகணும், அதுலேருந்து என்ன ஆகணும்னு ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு ரூட்டு. அதனால நீ சொன்னதுக்கு இப்போ பாரு நீ எந்த ரேஞ்சில் இருக்குன்னு அவரு கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். ஸோ உண்மையில நான் நினச்சேன், நார்மலாக நான் பொலிட்டிக்கலாக வரணும்னா எனக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை, என் அப்பா அம்மா யாரும் பாலிட்டிக்ஸில் இல்லை. ஸோ நான் ஒரு ரிசர்வ்டு கேண்டிடேட்னா ஈஸியாக புது ஆள் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஓசின்னும் போது அந்த ஃபேமிலி அவங்க அப்பாவோ மாமனாரோ ஹஸ்பண்டோ பாலிட்டிக்ஸில் இருந்தால் தான் வர முடியும். ஸோ கடவுள் அதனால என்ன சினிமா கொண்டு வந்தாரா என்னன்னு எனக்கு நான் அப்பப்போ திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அரசியலுக்கு வரணுமுக்காக நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன், இல்லைன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை. நான் எங்கேயோ வில்லேஜில் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் திருப்பதியில். ஸோ அங்கேருந்து என் ட்ராவல் எங்கெங்கேயோ போயிட்டு இங்கே நிற்குது. இல்லைன்னா எல்லாருமே வில்லேஜ்லேருந்து போய் சிட்டியில் செட்டில் ஆகுறாங்க. நான் சென்னை ஹைதராபாத் விட்டு இந்த சின்ன வில்லேஜ் நகரி. ஸோ இது இப்போ எனக்கு ஹோம் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. எது இருந்தாலும் இங்கே ஒரு சந்தோஷம், இங்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வெல்விஷர்ஸ் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போது என் பையன் பொண்ணு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார், என்னம்மா எல்லாம் சிட்டிக்கு செட்டில் ஆன, நீ என்ன அந்த ஊர் அப்படி பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கேனே, என்னமோ தெரியலடா, எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் நான். தியேட்டரில் கைத்தட்டதை பார்த்து செல்வமணி ஒரு பெரிய டேரக்டர்னு தெரியும். ஆமாம். செம்பருத்தி படத்தில் ஒர்க் பண்ணும்போது பரவாயில்ல, ஒரு நல்ல டேரக்டர் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு எப்போ தோணுச்சு? எப்பவுமே தோணல, என்ன திட்டிகிட்டே இருப்பார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு பர்ஃபெக்ஷன் வேணும். அண்ட் டே அண்ட் நைட்டு பண்ணுவார், தூக்கமே இல்லாமல் டே அண்ட் நைட்டு. அந்த பழக்கமே இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நிதானமாக எந்திரிப்போம், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடி ஜாலியாக இருக்கும். இது என்ன காலைல 4 மணின்னுவாங்க, 5 மணிவாங்க, ஃபுல் நைட் பண்ணுவாங்க, தூக்கம் இருக்காது, லாங்குவேஜ் ப்ராப்ளம், டென்ஷனு எல்லாமே. எப்போ முடியுமா இந்த ஷெட்யூல்னு இருக்கும். அப்புறம் லவ் ஆனதுக்கப்புறம் அப்படியே அது வேறு ட்ராக்ல போயிடுச்சு, லவ்வில் போயிட்டோம். நல்ல டைரக்டர் இல்லையா, அந்த இதெல்லாம் யோசனை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. திருட்டுத்தனமாக எப்போ டைம் கிடைக்கும், எப்போ லவ் பண்ணிக்கலாம், எப்போ அப்படி பீச்சுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், அந்த இதில் 2 பேர் இருந்தோம். அந்த ஏஜ் அப்படி இல்லையா, எனக்கு அப்போ 17 இயர்ஸ் அவ்வளோதான். அந்த ஏஜுக்கு அதுக்கு மேலே பெரிய யோசனை இருக்காது. அவர் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுல்ல, அவரோட பிரம்மாண்டமாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் செல்வாவோட டைரக்ஷன். ஆனால் செல்வான்னு பார்த்தா இவர் தான் இந்த டைரக்ட் பண்ணாங்களான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நிறைய வாட்டி அவர் எங்க கூட வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஃபுல் படம் நீங்களே எடுத்தீங்களா சார், அந்த ஃபுல் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு ட்ராவல் பண்ணுறது, கார் சேஸ், இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்பாரு. ஏன்னா சார் ஒல்லியாக சின்ன பையன் மாதிரி இருப்பார் செல்வா. ஸோ இவர் இவ்வளோ பிரம்மாண்டமான படம் எடுத்திருப்பாங்களா, அந்த கியூரியாசிட்டி எனக்கு தெரியுது. நான் பார்த்து சிரிப்பேன், செல்வா என்ன நீ இவ்வளோ பெரிய படம் எடுத்த நம்ப மாட்டீங்கண்ணே,
நம்ம அப்பியரன்ஸ் அப்படி இருக்கு, நம்ம சின்ன பையன் மாதிரி இருக்குது. நார்மலாக சீனியர் மோஸ்ட் ஒரு ஏஜ் டைரக்டர் எடுத்திருப்பாங்க அப்படி நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கூட ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ண மாட்டீங்க, பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான், அன்ஷு, கௌஷிக் எல்லாருமே செல்வா ஃபேன்ஸ் கூட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், செல்வா சீக்கிரம் ஒரு நல்ல படம் எடுங்க. உங்களை முதல்ல பார்த்தோன்னே நீங்கள் தான் என் மனைவின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் ஆனீங்க? ஸோ எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என் பெரிய அண்ணா குமாரசாமி ரெட்டி தான் டெசிஷன் எடுப்பார், அவர் கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணா வந்து லவ் மேரேஜ்னா சுத்தமாக பிடிக்காது, வேறு கேஸ்ட்னா பிடிக்காது. அதிரடி படை ஸ்டார்ட் பண்ணோம். அது எந்த நேரத்தில் அந்த பேர் வச்சோமோ தெரியல, அந்த ஸ்டார்ட் பண்ணது நடுவில் வந்து எனக்கு ஹிட்ஸ் ஆகிட்டே இருக்கு. செல்வா அப்புறம் படம் பண்ணலாம், நிறைய கேசிப்ஸ் எழுதுறது. என்ன சினிமாக்காரங்கன்னா ஏதோ இது கல்யாணம் பண்ணுவாங்க, அதோ டைவர்ஸ் பண்ணுவாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.